குரு வாழ்க, குருவே துணை. நாம் இப்பதில் காண இருப்பது வரும் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்று வரவிருக்கும் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். பொதுவாக ஆடி மாதத்தில் பெண்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அவளோடு எதிர்பார்க்கும் இந்த ஆடி மாத வரலட்சுமி விரதம். இது வளர்பிறை இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் வளர்பிறை பௌர்ணமிக்கு முன்னாடி வரும் வெள்ளிக்கிழமை தான் இது வழக்கமாக கொண்டாடுவது. இந்த முறை இரண்டும் ஒன்றாக வருவது, பௌர்ணமியும் வெள்ளியும் ஒன்றாக வருவதனால் சிலருக்கு சந்தேகம் வரும், செய்யலாமா செய்யக்கூடாதா என்று. ஆகவே தான் இப்பதிவு போடுகிறோம். பொதுவாக மகாலட்சுமியே தாயாரை நாம் பூஜை செய்து மனம் குளிர வைத்து மகாலட்சுமியுடைய முழு அருளை பெறுவதற்காகவே இந்த வரலட்சுமி விரதத்தை நாம் கொண்டாடுகிறோம், வணங்குகிறோம். அது மட்டுமல்ல, கணவருடைய ஆரோக்கியம் அதிகரிக்கவும், குழந்தை பாக்கியம் பெறவும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து நிற்கவும், திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் ஆகவும், இப்படி பல நல்ல நல்ல விஷயங்களுக்கு இந்த விரதம் இருந்து மகாலட்சுமியுடைய அருளை பெறுவது தான் இதனுடைய முக்கியமான அம்சம். இந்த பூஜை செய்வதனால் இந்த பூஜை செய்வதனால் அஸ்வ யாகம், அதாவது ராமாயணத்தில் வருவோம் இல்லையா, அஸ்வமேத யாகம், அந்த யாகம் செய்வதற்கு சமமான பலன் இந்த வரலட்சுமி விரதம் நோன்பு கடைபிடிப்பதால் நமக்கு கிடைக்கிறது. திருமணம் ஆனவர் தான் செய்ய வேண்டும் என்பது இல்லை. திருமணம் ஆகாத பெண்களும் இந்த வரலட்சுமி விரதம் இருந்து நமக்கு ஒரு நல்ல கணவர் அமைய வேண்டும், வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் வரலட்சுமி விரதம் கன்னி பெண்களும் இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆடி மாதம், பொதுவாக ஆடி மாதத்தில் வரும் இந்த வளர்பிறை பௌர்ணமி முன்னாடி வரும் வெள்ளிக்கிழமை, இந்த பண்டிகை ஒரு நாள் முன்னாடியே, அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலையிலேயே கலசம் ரெடி செய்து, அதாவது மகாலட்சுமி கலசத்தை வர வைத்து, அதாவது அதில் பச்சை அரிசி, கிராம்பு, ஜாதிக்காய், ஏலக்காய், வேப்பிலை, மாவிளக்கு என அது தேவையான பொருட்களை கலசத்தில் போட்டு, அதாவது வெள்ளிக்கிழமை என்றால் வியாழக்கிழமை மாலையில் கலசத்தை ரெடி பண்ணி வைப்பார்கள். வெள்ளிக்கிழமை பூஜை செய்து சனிக்கிழமை காலையில் அதை கலைத்து விடுவார்கள். இது மாமூலாக செய்வது வழக்கம். ஃபோட்டோ வைத்து வழிபாடுகளும் அதேபோல் ஃபோட்டோ அலங்கரித்து பூ பொட்டெல்லாம் வைத்து அதை பூஜை செய்து அடுத்த நாள் எடுத்து விடுவார்கள். இது வழக்கமாக செய்வது ஒன்று, அவரவர் விருப்பப்படி செய்யலாம். அது மட்டுமல்ல, நேரம் எந்த நேரம்னு பார்த்தோம்னாக்கா வெள்ளிக்கிழமை 9, 10-12 ராகாலம் தவிர்த்து, யமகண்டம் 3-4 தவிர்த்து நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். சிறந்த நேரம் என்று பார்த்தோம்னா காலை 6லேருந்து 7:15, அதே மாதிரி 9:15 to காலை 10:15. இது சிறந்த நேரம். இந்த நேரம் முடியாதவர்கள் ராகாலம் யமகண்டம் தவிர்த்து நீங்கள் எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது நீங்கள் செய்யலாம். மகாலட்சுமி அம்மனுக்கு படைகளாக வைப்பது நெய்வேத்தியம், சர்க்கரை பொங்கல், அதாவது கேசரி, இந்த மாதிரி இனிப்பு ரொம்ப மகாலட்சுமிக்கு பிடிக்கும். அதுமாரி நீங்கள் ஏதாவது வைத்து படைக்கலாம். நீங்கள் கலசத்தை ரெடி பண்ணியோ அல்லது ஃபோட்டோவை ரெடி பண்ணியோ மகாலட்சுமி உள்ள அழைத்து வருவது எப்படி என்றால், வெளியே எல்லாம் ரெடி பண்ணி வெளியே இருந்து கலசம் எடுத்துக்கிட்டு வரும்போது மகாலட்சுமி வருகன சொல்லிக்கொண்டே அழைத்து வர வேண்டும். ஃபோட்டோ வைத்து வருபவர்கள் ஃபோட்டோவை அலங்கரித்து ஃபோட்டோவை கையில் எடுத்துக்கொண்டு வெளியிருந்து மகாலட்சுமியே தாயாரே வருக வருக என அழைத்து கொண்டு வீட்டுக்குள் கொண்டு வைக்க வேண்டும். உள்ளே கொண்டு ஒரு மேடை ரெடி பண்ணி
மேடை மீது ஃபோட்டோவோ அல்லது கலசை வைத்து முன்னாடி வாழை இலையில் எடை வைத்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைத்து பச்சரிசி, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், வேப்பிலை, மாவிலை பல பொருட்களை வைத்து மகாலட்சுமி மனதை குளிர வைத்து நீங்கள் பூஜை போடுவதனால் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அது மட்டுமல்ல, ஒரு 5 சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வர வைத்து அவர்களுக்கு மஞ்சள், குங்குமம், மாங்கல்ய கயிறு, அதாவது சரடு, ஜாக்கெட் பீஸு, பூ இதுபோல் பொருட்களை கொடுத்து அனுப்பலாம். குறைஞ்சது 5லேருந்து 7 பேர் கொடுத்து அனுப்பலாம். அப்படி வீட்டுக்கு வர வைக்க முடியும்னா ஒரு கோவில் சென்றால் கோவிலுக்கு பெண்கள் வருவார்கள். கோயிலில் வைத்து கூட நீங்கள் தரலாம். ஒரு சிறந்த ஒரு நன்மை கிடைக்கும். பௌர்ணமி சேர்ந்து வருவதனால் நீங்கள் பௌர்ணமியும் சேர்ந்து வணங்கலாம். ஸ்ரீ சந்திரமௌலியே நமக, சந்திரமௌலீஸ்வரரே நமக, ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரரே நமக என்று 3 முறை சொல்லியும் நீங்கள் வழிபடலாம். முதல் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமி சேர்ந்து வருவதனால் இந்த வரலட்சுமி விரதம் இருப்பது மிக மிக சிறப்பு, உத்தமம். மகாலட்சுமியுடைய அனைத்து பரிபூரண அருளை பெற்று வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.